ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீடுகளிலையுமே யாராவது ஒரு ஆள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட குடலை பாதுகாக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் தான் அதுக்கான முடிவுகளை எடுக்கணும், அதுக்கான சாப்பாடும் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் கொடுக்குறதுன்றது பார்ப்போம். முக்கியமாக இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த வெள்ளரி பழம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அந்த மாதிரி குடிக்கிறவங்க என்ன பண்ணலாம், வெள்ளரி பழத்தை அதிகமாக சாப்பிடணும். வெள்ளரி காயும் வெள்ளரி பிஞ்சு எடுத்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் குடலுக்கு ரொம்பவே நல்லது. இது நான் இன்றைக்கி ஜூஸ் போட்டு தான் காட்ட போகிறேன். முக்கியமாக உங்கள் வீட்லேயோ உங்கள் சொந்தக்காரவங்க யார் இருந்தாலுமே குடிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் இந்த வெள்ளரி பழத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. குடல் புண்கள் வராது. அவங்களோட குடலையும் உடம்பையும் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளரி பழம் நமக்கு யூஸாக இருக்கும். இப்போ இந்த ஜூஸ் எப்படி அடிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு வெள்ளரி பழத்தில் ஒரு பாதி பழம் கூட எடுக்கல, கால்வாசி பழத்தை எடுத்து ஒரு தண்ணியில் நான் கழுவி வச்சுருக்கேன். இதை இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இல்லை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அந்த மஞ்சளாக இருக்கிறத கூட எடுத்துடலாம், அது சாப்பிட்லாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஜூஸுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு மாம்பழத்தை போட்டு அடிச்சிங்கன்னா அப்படியே கண்டிப்பாக நம்ம மாசா குடிக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். இதில் ஒரு 6லேருந்து 7 பேர் வரைக்கும் குடிக்கலாங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். வெள்ளரி பழத்தில் ரொம்ப அதிகமான விட்டமின்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் வெள்ளரி பழத்தில் நிறைய நன்மைகள் நிறையவே இருக்குது. நீர்ச்சத்து நிறையவே இருக்குது. வறட்டு இருமல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளரி பழம். வைட்டமின் எதுவுமே இல்லைனாலும் அதில் ரொம்பவே இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால் வெள்ளரி பழத்தை நம்ம அதிகமாக இந்த சீசனில் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் வறட்டு இருமல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக பித்தம் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் பித்தத்தால் ரொம்பவே அவதிப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. சீசன் டைமில் கிடைக்கிற இந்த பழத்தை மிஸ் பண்ணிடாமல் வாங்கி எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்பவே நல்லது. பசியின்மையால் அவதிப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பித்தத்தால் அவதிப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுங்க. மாம்பழத்தையும் வெள்ளரி பழத்தையும் சேர்த்து ஜூஸ் போட்டால் தான் மாசா மாதிரியே இருக்கும். கலருக்காக நம்ம எதுவும் ஊற்ற வேண்டாம். கண்டிப்பாக மாசா மாதிரியே இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பித்தத்தால் அவதிப்படுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நீர்ச்சத்து நம்ம இதுக்கு நிறையவே இருக்குது. ரொம்பவே வயிறையும் உடம்பையும் நமக்கு குளிர்ச்சியாக வைக்கக்கூடியது தான். பாருங்கள், இதில் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரவுண்ட் மாம்பழத்தையும் வெள்ளரி பழத்தையும் போட்டு அடிச்சிட்டேன். அது கொஞ்சமாக தான் நான் மாம்பழம் சேர்த்துருக்கேன், அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ 2வது தடவை வெறும் வெள்ளரி பழம் போட்டு அடிச்சிருக்கேன். பாருங்கள், கலர் இதாக இருக்குது. உங்களுக்கு நல்ல கலராக மாசா மாதிரியே வேணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மாம்பழம் போட்டு வெள்ளரி பழமும் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் கலர் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜூஸை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி குடிக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக நாட்டு சக்கரையில் தொட்டு கூட நீங்கள் வெள்ளரி பழத்தை வாங்கி கொடுங்க. சாலட் போட்டு இப்போ கொடுங்க. வெள்ளரி பிஞ்சை வாங்கி சாலட் போட்டு கொடுங்க. முக்கியமாக நம்ம எப்படியாவது ஒரு வழியில் இந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.